Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாரோட சாய்ஸையும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் மைதா சேர்க்கலை, சுகர் இல்லை, வெரி லெஸ் ஆயில்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் ஃபார் வெயிட் லாஸ் அண்ட் ஃபேவரட் டு கிட்ஸ். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 2 கப்பு மில்லட் மாவு எடுத்துக்கிறேன். மிக்ஸ்டு மில்லட் மாவு, இதோட 1/2 கப்பு நல்லா பொடிச்ச வெல்லம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெண்டுத்தையும் மில்லட் மாவு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது ஒரே மில்லட் பவுடர் இருந்தாலும் சரி, இது நான் மிக்ஸ்டு மில்லட் தான் எடுத்துகிட்டுருக்கேன். இதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்ததாக ஒரு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். எந்த வாழைப்பழம் இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சின்னு வந்து இந்த ஸ்மூத்தியை நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதுவும் சேர்த்துக்கலாம். கலந்து பார்க்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரைட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டான பதம். தோசை மாவு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மாவு ரெடி. இப்போ நான் ஒரு தவா வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். லேசாக பருத்தினா போதும். இதனால் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த வாசனை, நெய்யில் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மில்லட் பேன் கேக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டு அடிப்பாகவும் நல்லா வெந்த உடனே எடுத்து சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியான மில்லட் பேன் கேக் ரெடி. வெல்லம் சேர்த்துருக்கோம், வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. நான் இன்னொன்றையும் பண்ணி காட்டுறேன். நெய் வேண்டான்னு விருப்பப்படுறவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதனால் நான் நெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். அருமையான பேன் கேக் ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, சாஃப்டான, எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த மில்லட் பேன் கேக் ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம சின்னதாக பண்ணதுனால தடியாக இருக்குது. நல்லா வித்தியாசமான ரெசிபி. மில்லட் மாவு சேர்த்து வாழைப்பழம் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த வெல்லம் டேஸ்ட்டு, ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.